தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. போலீஸ் டு ப்ரிவென்ட் காக்னிசபிள் அஃபென்சஸ் செக்ஷன் சிஆர்பிசியில் 149 அண்ட் 150 பற்றி பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், ஆல்ரெடி காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னன்றதை சொல்லியிருக்கோம். அதாவது பிடியாணை இல்லாமையே பிடிக்கக்கூடிய ஒரு குற்றங்கள், அதாவது வித்தவுட் வாரண்ட் அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த கமிஷன் ஆஃப் த அஃபென்ஸ் ஆர் ப்ரிவென்ஷனுக்காகவும் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து சாப்டர் 11ல் வந்து இந்த போலீஸ் ப்ரிவென்ஷன், இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சாப்டர்ஸில் வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த 149 150 செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். 149ல் பார்த்தீங்கன்னா போலீஸ் டு ப்ரிவென்ட் காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது ஒரு அஃபென்ஸ் வந்து பிடியாணை இல்லாமல் பிடிக்கக்கூடிய அஃபென்ஸ் வந்து ஒரு நடக்க இருக்கிறது. ஸோ ப்ரிவென்ஷனுக்காக அந்த நடக்கிறத அட்டெம்ப்டை ஆர் த ப்ரிப்பரேஷன், உங்களுக்கு என்ன வந்து ஒருவேளை ஒரு டிசைனாக கூட இருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபார்மெண்ட் மூலயமா இவங்களுக்கு கிடைச்சாலும் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அந்த பர்டிகுலர் காக்னிசபிள் அஃபென்ஸை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சிகள் அனைத்தும் எடுத்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ரைட்ஸ் உண்டு. ஸோ எந்த போலீஸ்க்கெலாம் ரைட்ஸ் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி போலீஸ் ஆஃபீஸர் ஹேவ் த ரைட்ஸ் ஷால் இன்டர்ஃபரன்ஸ் இன் ஆல், அதாவது எந்த ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது இல்லை நடக்க இருக்கிறது, இவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் சரி, இல்லை இவர் வந்து அதை பார்க்கும்போது, அதாவது ரவுண்ட்ஸில் வராரு, இதை பார்க்குறாங்க, ஸோ அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் செய்தாலும் இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட் ஆஃப் அபிலிட்டி டு ப்ரிவெண்ட், ஒரு போலீஸோட ஒரு பெஸ்ட் ஆஃப் அபிலிட்டி டு ப்ரிவெண்ட் காக்னிசபிள் அஃபென்ஸ், இந்த அவரோட பெஸ்ட் அபிலிட்டியை யூஸ் பண்ணி இந்த காக்னிசபிள் அஃபென்ஸை தடுக்கிறதுக்கு அவரால் முயன்ற அளவுக்கு அவர் முயற்சி செய்யலாம். அண்ட் தென் வந்து இதோட நாட் ஒன்லி ப்ரிவென்ஷன் அண்ட் தென் காக்னிசபிள் அஃபென்ஸ், ஸோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அரெஸ்ட் பண்ணவர் ரிமாண்ட் பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷன் செய்து, ஏன்னா பிகாஸ் வந்து பிடியாணை இல்லாமல் பிடிக்கக்கூடிய வழக்கு காக்னிசபிள் அஃபென்ஸ், ஸோ கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் பண்ணி அண்ட் தென் வந்து கோர்ட் ப்ரொசீடிங் ஃபர்தராக வந்து கொண்டு போகலாம். இது வந்து 149ல் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சிஆர்பிசி 150ல் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் டிசைன் டு கமிட் காக்னிசபிள் அஃபென்சஸ், ஒருவேளை ஒரு குற்றம் வந்து ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு டிசைன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை பண்ணுறதுக்காக ஒரு பிளானிங் நடக்குது. ஸோ ஒரு இன்ஃபார்மெண்ட் மூலயமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் சரி, இல்லை போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, இல்லை அவர்கள் சூமோட்டோ கம்ப்ளைண்ட்டாக அது ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டிசைன் நடக்க போகுது. லைக் வந்து ஒரு இடத்துல பாம் த்ரெட் இருக்குது, இல்லை ஒரு ரயில்வே ட்ராக்ல வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு லைக் வந்து பெரிய பில்டிங்ஸ், ஸோ அதில் வந்து ஒரு டிசாஸ்டர் நடக்க போகுது, தட் இஸ் வந்து மேன்மேட் டிசாஸ்டர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஏதோ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடக்க போகுதுன்ற டிசைன் வந்து தெரிஞ்சாலே அவங்க வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஆஃப் த டியூரிங் த கமிட், அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கமிட் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன், லைக் வந்து ரெக்கார்டிங் நடக்குது, ஃபோன் டேப் நடக்குது, ஸோ ஃபோன் டேப்பில் 2 பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சாலும் சரி, ஸோ அவரோட டியூட்டி வந்து டு ப்ரிவெண்ட் அண்ட் டேக் காக்னிசன்ஸ் ஃபார் த அஃபெண்டர். ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புளோட ஹெல்ப்பும் வந்து போலீஸ்க்கு வந்து தேவைப்படும். லைக் வந்து சிஆர்பிசி செக்ஷன் 37ல் வந்து பார்த்துருக்கீங்கன்னா பப்ளிக் வென் டு அசிஸ்ட் மெஜிஸ்ட்ரேட் அண்ட் போலீஸ், ஸோ இதுக்கான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி பர்சன் பேன் தட் இஸ் வந்து டு அசிஸ்ட் மெஜிஸ்ட்ரேட் அண்ட் போலீஸ், ஸோ டேக்கிங் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்கேப், லைக் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் எஸ்கேப் ஆகிறாருன்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு உதவியாக பக்கத்தில் இருக்கிற நார்மல் பீப்புள் கூட அவருக்கு வந்து உதவி செய்யலாம். அதே சமயத்தில் ப்ரிவென்ஷன், ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடக்குது, அதை நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் அதற்கும் போலீஸ்க்கு வந்து தகவல் கொடுக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க அதை பிடிக்கிறதுக்கும் அதன் வந்து ஒரு அட்டம்ப்ட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நார்மல் பப்ளிக் சப்போர்ட் பண்ணுறதும் இதில் வந்து செய்யலாம். ஸோ இது எல்லாமே போலீஸ் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ் அவங்க பண்ணுறதுக்கும் அதுக்கான உதவிகளும்
பப்ளிக் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே சிஆர்பிசியில் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்க எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த தகவல்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.